வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு, அதாவது மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, பூரட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, இந்த 9 பாதத்திலையும் பிறந்தவங்க தனுசு ராசி என்பவர்கள். தனுசு ராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 9ஆம் வீடு, தர்மத்திரிகோண வீடு, பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்தின் அதிபதி குரு. குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால நீங்களும் அப்படி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து தான் முடிவெடுப்பீங்க. அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ அன்புக்காக மட்டுமே அடிபணிந்து போகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க. அதற்காக பெயர் கெட்ட பேர் வந்தால் கூட அதை கடந்து போயிட்டே இருப்பீங்க. தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறனால சொல்லிக் கொடுக்கறது, கற்றுக் கொடுக்கறது, ஆன்மீக ஈடுபாடு, கடவுள் நம்பிக்கை, மத ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி என்பவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் வருடம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில தேதி 1/6/2026 26/6/2027 உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த குரு பயிற்சி வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும் பார்க்குறதுக்கு முன்னாடி, கடந்த ஒரு வருடமாக வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போச்சுன்னா வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக பொருந்தி போகும். கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கும்ப வீட்டில் ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கடந்த காலத்தில் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு சர்வநாசத்தை ஏற்படுத்தி இருப்பார். ராகுவும் அப்படி தான். அப்போ ராகு 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, 3ஆம் இடம்தான் முயற்சி ஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம், தைரிய ஸ்தானம், இளைய சகோரஸ்தானம். அந்த இடத்துல இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இருந்து அந்த வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சுபர்களோட தொடர்பும் இல்லாமல் கேந்திரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். கடைசி நேரத்தில் போய் அந்த காரியம் தள்ளி போயிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த காரியம் சிறப்பாக முடிச்சிருந்தாலும் கூட அதனால் பின்விளைவுகளை பொறுத்த வரைக்கும் சங்கடப்படக்கூடிய பின்விளைவுகளாக தான் இருந்திருக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது நல்லதல்ல. உங்களுக்கு இருக்கக்கூடிய நற்புகளை கெடுத்துட்டு களங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 4ஆம் இடங்கிறது மாதுருஸ்தானம், தாய்ஸ்தானம், குழந்தையுடைய கல்வி ஸ்தானம், தனி மனித ஒழுக்க ஸ்தானம், ஒரு மனிதனுடைய தோள்பட்டை, மார்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். கடந்த காலத்தில் 50 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, தனுசு ராசி நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுறது, அதற்காக ஆன்ஜியோ பண்ணுறது, ஒரு சிலருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது, ஒரு சிலரை பொறுத்த கெட்ட கொலஸ்ட்ராலுக்காக மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, இப்படிப்பட்ட வயது மூத்த நபர்களுக்கு கட்டாயமாக மருத்துவ செலவு தவிர்க்க முடியாத செலவாக வைத்திருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தாயாருக்கு மருத்துவ செலவு, நம்மளுக்கு தேவையில்லாத மூட்டு சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, பல் சார்ந்த பிரச்சனை, இப்படிப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறது, படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஓரிரு மதிப்பெண்ணில் வெற்றி வாய்ப்பை இழக்கிறது, கூடா நட்புங்கிற பேரில் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிறது, ஒரு சிலர் படிக்கிறேங்கிற பேரில் இடம் மாறி மாறி படிக்கிறது, இதனால் தாய் தகப்பனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறது, இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் தனுசு ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. 4ஆம் இடம் தான் நிலபலஸ்தானம், வாகனஸ்தானம். வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை, வாகனம் வாங்கிட்டு டியூ கட்ட முடியாமல் படாத பாடுபடுறது, இப்படிப்பட்ட சங்கடத்தையும் தனுசு ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. 4ஆம் இடங்கிறது தலைமனித ஒழுக்கஸ்தானம், நல்ல நட்பு கடந்த காலத்தில் கூடா நட்பாக மாறி சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது
அல்சர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, தேவையில்லாத வீண் விரை செலவுங்கிற பேரில் மருத்துவ செலவு குழந்தைகளுக்காகவோ தாய்க்காகவோ கூட இருக்கக்கூடிய நபர்களுக்காகவோ ஏற்பட்டு பணத்தை வீண் விரயம் பண்ணுறது, தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அடுத்தவங்களுக்காக கூட போய் அலையிறது, இப்படிப்பட்ட சங்கடத்தையும் கடந்த காலத்தில் தனுசு ராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்காது. தொழில் சிறப்பாக நடக்கும், வருமானம் பத்தாது. தொழிலில் எவ்வளோதான் முதலீடு போட்டாலும் கையில் எடுக்க முடியாது. கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக இருந்தாலும் கூட உங்கள் பணம் வெளியில் போய் தங்கிக்கிட்டே இருக்கும். சரிவர கரெக்டான நேரத்துக்கு வராத ஒரு காரணத்தினால கண்டிப்பாக கடன் வாங்கி மீண்டும் தொழிலுக்குள்ளே போடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. வேலையிலையும் திருப்தி இருக்காது. கூட்டு தொழில் சிறப்பை தராது. நம்பிக்கையின் பேரில் நம்பி கழுத்தை அறுத்துட்டு பணத்தை மோசடி பண்ணிட்டு போயிருப்பாங்க. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் ஒரு ராசியை பார்க்குறார். குருவும் பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் பகுத்தறிவுவாதியாக எதிரையுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ஈடுபாடு, தவம், தியானம், யோகம், தன்னிலை ஆய்வு இப்படிப்பட்ட விஷயத்திற்காக தன்னையே ஆன்மீக ஈடுபாடு இருக்கக்கூடிய சுய பரிசோதனை பண்ணக்கூடிய நபர்களாக மாறியிருப்பீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் ராசியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தள்ளி போகிறதுனால, குடும்பத்தில் சில ஏமாற்றங்கள் அனுபவிக்கிறதுனால, கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறதுனால, குழந்தைகளை விட்டு பிரிந்து தவிக்கிறதுனால நம்மளுக்கு விரக்தி ஏற்பட்டு ஆன்மீக ஈடுபாடு ஏற்பட்டுரும். எல்லா மனிதர்களுக்கும் கிடையாது. ஒரு 50% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாழ்க்கை கடந்த காலத்தில் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் 50% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகத்தில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடந்துட்டுருக்கவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாடு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். மகிழ்ச்சியான விஷயத்தினால் மட்டும் ஒருத்தர் ஆன்மீகத்துக்குள்ளே போக மாட்டாங்க. விரக்தி, வலி, வேதனை, ஏமாற்றம், துக்கத்தை தாங்கிக்க முடியல, ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல, மரணமடையவும் தைரியம் இல்லை, இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் தொழிலில் சுணக்கம், பொருளாதார தடை, குடும்பத்துக்குள்ள சங்கடம், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் குறைகிறது, கூடா நட்புங்கிற பேரில் நம்மளே நம்ம வாழ்க்கை கெடுத்துக்கிறது, இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவித்திருந்தாலும் கூட வரக்கூடிய 1/6/2026 பிறகு குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறது நல்லது. எங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல மறையலாமா அப்படின்னா, உபய ராசியில் பிறந்தவங்களுக்கு, உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கேந்திரத்தில் சுபர்கள் இருக்கக்கூடாது. குரு சுபர், அது முழுமையான முதன்மையான சுபர். அப்படிப்பட்ட குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறத விட 8ஆம் இடத்துல மறைந்து உச்சமடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், அபிலாசைகள் அத்தனையும் நிறைவேறும். திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கும். குரு புத்திரகாரகன், தனகாரகனாக இருந்து 8ஆம் இடத்துல மறைந்து உச்சமடையும் பொழுது தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகள் மூலயமா எந்த இடத்தை பார்த்தாலும் உங்களுக்கு மேன்மையை தருவார். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பகை வீட்டில் உட்காரல, தனக்கு பிடித்த நண்பர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறார். சந்திரன்கிறது நண்பருடைய வீடு. அந்த வீட்டில் குரு உச்சமடையும் பொழுது குரு தன்னுடைய பார்வைகள் மூலயமா மிக மேன்மையாக நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். குரு தன்னுடைய 5ஆம் பார்வை மூலயமா அவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ள சில பிணக்குகள், பிளவுகள் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க. தாம்பத்திய வாழ்க்கை தித்திக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையாக இருக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது அயன சயன சுகஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம், வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், சுப விரயஸ்தானம், அசுப விரயஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. வீடு வாங்குவீங்க, மண் மனை பிடிப்பீங்க, வாகனம் வாங்குவீங்க, பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைப்பீங்க, தங்கத்தில் முதலீடு செய்வீங்க. ஏதோ ஒரு பத்தில் சுப விரய செலவு ஏற்படணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் மேன்மை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக 70% மனிதர்களுக்கு இருக்க போகுது. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையினால் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போய் வர்த்தகம், தொழில் அல்லது வேலை செய்ய போகிறீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போக போகிறீங்க. ஆன்மீக யாத்திரை, தீர்த்த யாத்திரை, உல்லாச பயணம், ஆன்மீக சுற்றுலா, சாகச பயணம், இப்படிப்பட்ட விஷயத்திற்காக டூரிஸ்ட் விசா மூலிமா வெளிநாடு பயணம் போக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையெல்லாம் ஒரு ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை தன கிரகம் உச்சமாக இருந்து பார்க்குறார். கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக நடக்கும். நம்பிக்கை காப்பாற்றப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும்
குடும்பத்துக்குள்ளே மதிப்பே இல்லாமல் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அனுபவித்திருந்தாலும் கூட கடந்த காலத்தில் குரு நேரடியாக 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே உங்கள் சொல்லுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கூடும், நிம்மதி கிடைக்கும், பொருளாதார தன்னிறைவு கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. 2ஆம் இடம் பேசி பிழைக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறனால நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, தரகு வியாபாரம் பண்ணுறீங்க, வக்கீலாக இருக்கிறீங்க, ஜோதிடராக இருக்கிறீங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறீங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, மிகுதியான லாபமும் ஆதாயமும் கிடைக்கும். பேங்க்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க, ஆடிட்டராக இருக்கிறீங்க, நிதி நிறுவனத்தின் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மொத்தத்தில் குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெறுவது மிகவும் சிறப்பு. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 2ஆம் இடத்தை பார்க்கறது மட்டுமல்லாமல் குரு தன்னுடைய 9ஆம் பார்வையினால் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம். கடந்த காலத்தில் தாய்க்கு மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டீங்க, தீர்க்க முடியாத வியாதி, குணப்படுத்தவே முடியல, நல்ல மருத்துவரோட ஆலோசனை மூலயமா பரிபூர்ணமாக குணமாவாங்க. 4ஆம் இடங்கிறது ஒழுக்கஸ்தானம். அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது நன்மதிப்பு உங்களுக்கு கூடி வரும். 4 பேர் மதிக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய மனிதர்களோட நட்பு கிடச்சி வாழ்க்கையில் உயரத்துக்கு போக போகிறீங்க. வேலையிலையும் தன்னிறைவு கிடைக்கும், இடமாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் செய்ய நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால சொந்த தொழிலை டிசம்பர் மாதத்துக்கு பிறகு செய்யும் பொழுது குரு கேது இணைவு கேளயோகமாக செயல்படுறதுனால உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக தேடி வரும். சனியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மணல், கல், ஜல்லி, கட்டடம், கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒயரிங் சம்மந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி கடினமாக வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய மனிதர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆதாயம் கிடைக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில், மருந்து நெடி, நாற்றம், பூச்சிக்கொல்லி மருந்து, குடிக்கக்கூடாத திரவம், ரசாயனம், பெட்ரோல், டீசல், பெயிண்ட்டு, இந்த மாதிரி நாற்றம் இருக்கக்கூடிய தொழில் மூலிமா நல்ல லாபத்தை ஈட்டி தருவார். அதனால் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில், நாற்றம் இருக்கக்கூடிய தொழில், கலிஜியாக இருக்கக்கூடிய சேறு சகதியில் செய்யக்கூடிய தொழில், இப்படிப்பட்ட தொழில் மூலிமா நல்ல லாபமும் ஆதாயம் கிடைக்கும். உதாரணமாக போர்வெல் வச்சுருக்கிறீங்க, மிகுதியான லாபம் கிடைக்கும். கனரக தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஓட்டுநர்களாக இருக்கிறீங்க, வாகனம் சம்மந்தப்பட்ட உதிரி பாகங்களை வாங்கி விற்றுட்ருக்கிறீங்க, மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறீங்க, மெக்கானிக்காக இருக்கிறீங்க, மிகுதியான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு ஜாஸ்தி ஏற்படும். கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய நேர்மையான நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. மிகச்சிறந்த முறையில் உன்னதமாக வாழ்ந்து ஆன்மீக குருவாக இருந்து மறைந்த ஒரு மகான்களை நீங்கள் குருவாக தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக பெண்களுக்கு இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்யலாம், கூட்டு தொழில் செய்யக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் சில இடர்பாடுகள் சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பீங்க. குரு கேது இணைவு கேளயோகமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாடு, சாஸ்திர ஈடுபாடு, மத நம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் தவம், தியானம், யோகா, இந்த மாதிரி விஷயத்தின் மூலயமா தன்னையை மெருகேற்றி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர் நோக்கி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ குரு பயிற்சி மூலமாக தனுசு ராசி என்பவர்கள் குரு 8ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெறதுனால அபரிமிதமான முறையில் நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக குரு பயிற்சி இருக்க போகுது. மொத்தத்தில் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு 80% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து குதூகலமான மனதுக்கு திருப்தியான நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க. 4 பேர் மதிக்கத்தக்க வகையில் பட்டம், பதவி, புகழ் அத்தனையும் தொழிலையும் வேலையிலையும் கிடைக்க போகுது. உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கும். திருமணம் நல்ல முறையில் நடக்கும். நகை மற்றும் ஆபரணத்தின் மூலியமாக முதலீடு செஞ்சு லாபத்தை ஈட்டுவீங்க. 100% தனுசு ராசி என்பவர்கள் மனநிறைவான வாழ்க்கையை வாழ முடியாட்டியும் கூட ஒரு 80% தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு பிடித்த அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த 2026 2027 குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2026 அடுத்த சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த காரியத்தை செஞ்சால் வெற்றி அடையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். இளைய தளபதி விஜய் முதலமைச்சர் ஆவாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.